ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, குலதெய்வ தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக இந்த வார்த்தையானது அதிக அளவிலே உச்சரிக்கப்பட்டு வருகிறது. ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்த்தேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட ஒரு வளர்ச்சியே இல்லை. ரொம்ப நாளாக என் பிள்ளைக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கேன், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம், ஆனால் என் பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது, உங்களுடைய ஜாதகத்திலே, உங்கள் குடும்பத்தினருடைய ஜாதகத்திலே குலதெய்வ தோஷம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். இப்படி இந்த குலதெய்வ தோஷம் என்கின்ற வார்த்தையானது அடிக்கடி உச்சரிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தோஷம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு குறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக குலதெய்வ தோஷம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்திற்கு நாம் ஏதோ குறை வைத்திருக்கிறோம் என்று பொருளா அப்படின்னு சொன்னால் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தோம்னா எங்களுடைய குலதெய்வமே எதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் மைக்ரேட் ஆகி வந்துட்டோம், நாங்கள் எங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் அது தெற்கத்தி பக்கம், அங்கேருந்து நாங்கள் இங்கே இடம்பெயர்ந்து வந்துட்டோம்னு சொல்கிறா. இதே மாதிரி இங்கேருந்து நாங்கள் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டோம், எங்களுக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியலங்கிறா. இது போன்ற அந்நிய தேசத்தில் போய் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், எங்களுக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியல, நாங்கள் குலதெய்வ வழிபாட்டினை மறந்தே நீண்ட வருடங்கள் ஆகிறது, எங்களுடைய மாமனார் மாமியார்ட்ட கூட கேட்டு பார்த்தோம், அவங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்பவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நிறைய பேர் குடும்பங்களில் பார்த்தோம்னா அவர்களுடைய பரம்பரையிலே வந்த ஒரு முன்னோரை கூட அவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்ற அந்த சம்பிரதாயம் கூட இருக்கிறது. அதாவது ஒரு பெருமாள் அப்படிங்கிறது ஒரு குலதெய்வமாக வச்சுன்னு இருப்பா. இது போக அவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய வம்சத்தை காக்கின்ற தெய்வமாக, அவர்களுடைய குலத்தினை மட்டும் காக்கின்ற தெய்வமாக, அவர்களுடைய பரம்பரையிலே வந்த ஒரு நபரை கூட, உயிரோடு வாழ்ந்த ஒரு மனிதராக வாழ்ந்த ஒரு நபரை கூட அவர்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிற அந்த சம்பிரதாயமும் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வேத பண்டிதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், எங்களுக்கு கருப்பண்ண சுவாமி என்பது ஒரு குலதெய்வம் இருந்தாலும் எங்களுடைய பரம்பரையிலே வழி வழியாக எங்களுடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லிண்டே வந்திருக்கா. ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னா எங்கள் பரம்பரையிலே ஒரு பாட்டி தன்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்பதற்காக அவரோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி இருக்கிறார். அவர் உடன்கட்டை ஏறியதால் அவரையே நாங்கள் குலதெய்வமாக தொடர்ந்து வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெண்ணை, அந்த பாட்டிமாரை நாங்கள் எப்படி வழிபடுறோம் சொன்னால், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரங்கிறது இருக்கு. அந்த வேப்ப மரத்திற்கு அடியிலேயே ஒரு செங்கல்ல வச்சு அங்கே அந்த பாட்டியினுடைய நினைவாக எங்களுடைய குலதெய்வமே நீதான் அப்படிங்கிற மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை அந்த இடத்திலே நாங்கள் வழிபட்டு கொண்டு வருகிறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 7-8 வருஷமாவே எங்க வீட்டில் எல்லா பெண்களுமே சுமங்கலிகளாகத்தான் உயிர் துறந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வயசானா கூட 85 வயதினை கடந்த பாட்டியானாலும் கூட அவரும் சுமங்கலி பெண்ணாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, அந்த பாட்டி தான் முதல்ல தன்னுடைய கணவரை இழந்திருக்கிறார். அவர் உடனடியாக அவருடைய சேர்ந்து தன்னுடைய அந்த சுமங்கலித்தன்மை என்பது விலகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த தாத்தாவோடையே சேர்ந்து அவரும் உடன்கட்டை ஏறினார் அல்லவா. அந்த நாள் முதல் நாங்கள் அவரை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகிறோம். அவரையே எங்களுடைய குலதெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு எப்படி கருப்பண்ண சுவாமியை வழிபட்டு கொண்டு வருகிறோமோ அதே போல இந்த பாட்டிக்கும் நாங்கள் வழிபாடினை நடத்தி கொண்டே வருகிறோம். அதனால் எங்கள் பரம்பரையிலே இதுவரை எல்லா பெண்களுமே வயது முதிர்ந்த நிலையிலும் கூட சுமங்கலிகளாகத்தான் இறந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த வேத பண்டிதர் சொன்னார். இப்படி யோசிச்சு பாருங்களேன், தங்களுடைய பரம்பரையிலேயே உயிர் துறந்த ஒரு பெண்மணியையே அவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். எப்படி ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே வச்சு கூட அந்த அம்மாவோட உருவம் தெரியலனா கூட ஒரு செங்கல்ல வச்சு ஆவாகனம் பண்ணி அப்படி பூஜித்து கொண்டு வருகிறார்கள். இதுபோல ஒவ்வொருவருக்குமே அந்த குலதெய்வம் என்பது இருக்கும். நமக்கு குலதெய்வம் என்பது தெரியவில்லை என்று சொன்னால் கூட ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடியை வீட்டிற்குள் வைத்து பூஜித்து வந்தாலே போதுமானது. ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடியை வீட்டு பூஜை அறையிலே வைத்து இதுதான் எங்களுடைய குலதெய்வம் என்று வழிபட்டு கொண்டு வரும் பொழுது, சார் அது முகம் பார்க்கிற கண்ணாடியில என்னுடைய முகம்தானே தெரியும் அப்படின்னு சொன்னா கூட
ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உடம்பிலும் அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய அம்சம் என்பது இறங்கி இருக்கும். ஆக நம்மை நாமே பார்க்கும் பொழுது, அந்த கண்ணாடியிலே நம்முடைய உருவத்தை பார்க்கும் பொழுது அதிலே அந்த குலதெய்வத்தினுடைய அம்சமும் வெளிப்படும் என்பதற்காகத்தான் அந்த சூக்ஷ்மத்தினை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆக அங்கே நம்மை நாமே பார்த்து வழிபடுகிறோம் என்ற பொருள் அல்ல, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய அம்சத்தினை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான பொருள். இப்படி செய்யும் பொழுது அந்த குலதெய்வ வழிபாடு அதனை செய்யாததால் வரக்கூடிய தோஷம் என்பது, குறை என்பது இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது முற்றிலுமாக நீங்கிவிடும். அந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே இப்படி ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடியை பூஜை அறையிலே வைத்து வழிபட்டு வரும் பொழுது யாரோ ஒருவர் மூலமாக, ஏதோ ஒரு தகவலின் மூலமாக நம்முடைய குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி தெரிஞ்சுட்டோம்னா நாம் தொடர்ந்து அந்த குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டே வர வேண்டும். இப்படித்தான் வழிபட வேண்டும். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமஸ்காரம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. முடிந்தவரை தொடர்ந்து ஆண்டுதோறும் வழிபட வேண்டும். அப்படி ஆண்டுதோறும் தான் வழிபடணுங்கிற கட்டாயம் கூட இல்லை. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த குலதெய்வத்தை அவசியம் வழிபட்டு கொண்டு வர வேண்டும். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலே குடும்பத்திலே எப்பொழுதும் அந்த நன்மைகள் என்பது, சுப நிகழ்ச்சிகள் என்பது தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கும். நம்முடைய வளர்ச்சி என்பதும் தடையில்லாமல் மிகவும் உயர்வினை பெறும் அப்படிங்கிற உண்மையையும் நீங்கள் அனுபவித்து உணர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆக குலதெய்வ தோஷம் என்பது நாம உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம்தான், நாம தேடிக்கொண்ட ஒரு விஷயம்தான். அதனை எளிதாக நம்மால் கடந்து விட முடியும் என்பதற்காகத்தான் இதனை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.